அங்கே இருந்தாலே அவர் வராங்க, வந்தாங்க மௌத்தா போயிட்டார். அதுக்குள்ளே அங்கே உள்ள கேட்டாங்க, எங்கள் ஒருத்தர் நீங்கள் படுத்துருந்தா அவர் கேட்டாங்க, அந்தாலும் நீங்களும் கேட்குறீங்க, அந்தாலும் கிறுக்க மாதிரி அழைக்குதுங்க, அதனால் செத்து போயிட்டா தூக்கி அதை போட்டு வர போகலாம், அங்கிட்டு பார்க்குறேங்க பாரு அழகாங்க. இவங்களுக்கு அவருடைய மதிப்பு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு தெரியல. நிறைய பேர் முசாஃபிர் காலத்தில் வர்றாங்களே, அதை பொதுமக்களுக்கு தெரியாது. இவர் பெரிய வழிவிலங்குன்னு தெரியாது, யாரும் புரியாது. ஆனால் அவர்களுக்கு தெரிஞ்சுக்குது, என்னப்பா அப்படி சொல்லிங்கன்னு ஒன்றும் பேசலை. நேராக அவங்களை தேடி போகிறாங்க. தேடி போய் மௌத்தாகி கிடக்கிறாங்க. சொல்கிறாங்க, நீங்கள் தான் சொன்னீங்க அம்மாட்ட கேட்க சொல்லி, கேட்டு வந்து உங்களை சொல்கிறது பண்ணி மௌத்தா பிடிக்கலையேன்னு அழுதாங்களாம். உடனே அவங்க அல்லாஹ் உணவு கொடுத்தா எந்திரிச்சு அம்மா சொன்ன மாதிரி நடந்துக்கப்பான்னு சொல்லி படுத்துறாங்க. அம்மா சொன்ன மாதிரியே நடந்துக்கப்பான்னு சொல்லி படுத்துறாங்க. திருப்பி கொண்டு போயிடுச்சு. சேகர் சொன்னாலாம். அதனால தான் இன்றைக்கி போனீங்கன்னாக்க அவங்களுடைய தர்பாரில் மேலே மஹபூபே இலாஹின்னு எழுதியிருக்கும். நிஜாமுதீன் வலியுல்லாவுடைய மர்கஸுக்கு அது இருந்து போனாக்க டெல்லியில் என்னக்குது மஹபூபே இலாஹின்னு அது எழுதியிருக்கும். இது வந்து அன்றைக்கி அவர் ஷெய்கு போட்ட பிச்சை. காரணம் என்ன? ஷெய்கு செஞ்ச கிதுமத். ஷெய்குடைய வயது முதிர்ந்த காலத்தில், இயலாமை காலத்தில் அவனால் வெளிப்படையான அமல்கள் எதுவுமே சாப்பிட்றதோ குடிக்கிறதுக்கோ எந்த ஒரு வேலையும் அவனை செய்ய முடியாது. ஆனால் உள்ளம் மட்டும் திகிர்ச்சித்து கொண்டே இருக்கும், அல்லாஹ்வோடு தொடர்போடு இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கிதுமத் செய்யும் பொழுது அல்லாஹ் மானத்தை கொடுக்குறான். ஆக இல்லாதது ஒரு சாதா இருக்கலாம், இல்லாத இருக்கான்னு சொல்லலாம். ஆனால் அவனோட உழைப்பு இருக்கணும். உழைப்பு இருந்தால் தான் மாற்றம் கிடைக்கும். உழைப்பு இல்லை, என்றைக்காவது ஒரு நாளைக்கு மஜ்லிஸுக்கு வந்தோம், என்றைக்காவது வந்து அஜிஸ்வத்தை கேட்டுக்கிட்டோம், என்றைக்காவது நாளைக்கு பயானில் உட்காந்தோம், என்றைக்காவது திக்கு மஜ்லிஸில் உட்காந்தோம், எனக்கா பத்தாது. இது வந்து ஒரு சாப்பிடுக்கு தான், இது ஒரு பழக்கத்துக்கு தான். இதை வச்சு நாம் முன்னேறுவது நம்மளோட கையில் இருக்குது. அதுதான் நான் சொன்னது, நீங்கள் உள்ளத்தை அடிக்கடி பார்த்துக்கங்க. திக்ர் செய்தா சொல்லிக் கொடுங்க. யார் கல்வை திக்ர் செய்ய அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு சொல்லி இப்படி அடிக்கடி அந்த பக்கம் திருமணம்னா சரி, அது பாதம்னா சரி, இன்றைக்கி நாளைக்கு நாளைக்கா இன்றைக்கா ஒரு நாளைக்கு அது முழுசாக திக்ர் செய்ய மாறிடும். திக்ர் செய்ய மாறினாக்க மற்ற அமல்கள் செய்வதற்கு வழியை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பான். அல்லாவே அணிஞ்சுக்கலாம். அந்த நல்ல வரனாக்க எனக்கு உழைப்பு சொல்லணும். நம்மகிட்ட உழைப்பு இருக்கணும். உழைப்பு இல்லாமல் எதுவும் கிடைக்காது. என்றைக்காவது உழைப்பு தூத்துட்டான், அதெல்லாம் இன்றைக்கி நல்லா தோல்வி கழித்து ஒரே சந்தோஷம் இருக்குது. அதெல்லாம் இல்லை, சந்தோஷம் கூடாது, நிம்மதி கிடைக்கணும். நிம்மதிங்கிற வேற, சந்தோஷங்கிறது வேற. நிம்மதிங்கிற வேற, சந்தோஷங்கிறது வேற. தொழுதோம், ஜக்காத்து கொடுத்தோம், நோன்பு வச்சோம், அதுக்கு பிறகு சந்தோஷம் கிடைக்கும். அது கொஞ்ச நேரம் இருக்கும், அந்த அமல் செய்வதனால கிடைக்கும். ஆனால் கல்வி திக்ர் செய்யக்கூடியதாக மாறிவிட்டால் மனிதனுக்கு நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதி எப்படி கிடைக்கும்? அந்த கல்வி திக்ர் செய்து கொண்டே காலமெல்லாம் இவனுக்கு நிம்மதி இருக்கும். எதையும் பயப்பட மாட்டான், எதையும் கலவர மாட்டான். மாறிடும். அல்லா இல்லா அவுலியா அல்லா இல்லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் அல்லா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ் சொல்லிட்டான், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான் உள்ளங்களில் நிம்மதியை ஏற்படுத்த முடியும். வேறு எதுவும் செய்ய முடியாது. அப்போ அதுக்கு என்ன? தொழுக, ஜக்காத்து கொடுக்கறது, நோன்பு வைக்கிறது, இருமத்திட்டு வணங்குறது, நல்லவருக்கு சிறுமத் செய்கிறது, நல்லவருடைய அணிவிசிக்கெல்லாம் நெசன் கேட்கறது, இவைகள்லாம் நமக்கு எப்பொழுதுமே நம்முடைய உள்ளத்தில் ஊறி போயிருந்தால், செஞ்சுக்கிட்டே இருந்தால் அதுக்கு பின்னாடியே கல்வியில் மாற்றம் வரும். கல்வி சாதாரண விஷயம் இல்லை. கல்வின்னு சொன்னாவே பிறந்துக்கிட்டே அது பாட்டுக்கு பிறலாமல் ஒரே நிலையில் ஆக்கண்டாக்க அல்லாவோட தொடர்பு சார்ந்து கிடைக்கும், உழைச்சார்ந்து கிடைக்கும், இல்லை கிடைக்காது. புரியுதுங்களா? அப்போ அந்த வயசு வரணும் இருக்கட்டு. இவ்வளோ நாள் நம்ம அமல் செய்கிறோம், இவ்வளோ நாள் திக்ர் செய்கிறோம், இவ்வளோ நாள் தஸ்பீஹ் ஓதுறோம், இவ்வளோ நாள் பாரா தஸ்பீஹ் செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம், மாட்டம் இல்லை. பறக்குது. பிரியாணி பார்த்தா உடனே வேகமாக சாப்பிட சொல்லுது. அதுக்காக இங்கோண்டுடும், கறியை கட்டிவிடும். இதைத்தான் சொல்லுறது சரி ஏதோ கொஞ்சம் வச்சா பரவாயில்ல, நடந்துடலாம், சாப்பிட்டு எழுந்திரிப்போம். அந்த எண்ணம் வர்றதே கிடையாது நமக்கு. வந்து காரணம் என்னடாக்க நஃப்ஸ், அவா நஃப்ஸ், கல்விக்குள்ள வேலை இல்லாமல் போச்சு. கல்புடைய வேலையை
செய்ய விடாமல் தடுக்கிறது நம்முடைய சுற்றுச்சூழல் மாகோல் தான். இந்த மாகோலை மாற்றணுன்னாத்தான் அல்லாஹ் பக்கம் இடைய முடியும், இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லாஹ் நம்மளை கபல் செய்வாங்க. அல்லாஹ் நம்முடைய உழைப்பு ஈமானை புதுப்பிப்பதற்கும் கல்வி அமல் செய்யக்கூடியதாக மாறுவதற்கு உண்டான உழைப்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு நம்மளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக, தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது டிஎன் புதூர் திக்ர் மஸ்ஜித்